போனை போட்டு அழுறாங்க பாருங்க. அந்த போன் காலை அட்டன் பண்ணாரு. உனக்கு போய் இந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சே, உனக்கு போய் அந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சே. அப்படிப்பட்டவரிடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீ இருந்த இருப்புக்கு உன்னை எப்படிப்பட்ட மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிருக்கணும் தெரியுமா? உன்னை எப்படிப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கணும் தெரியுமா? பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணினா இன்னைக்கு வேற லெவல்ல போயிருப்ப. அந்த பையனை மட்டும் கல்யாணம் பண்ணினா வேற போயும் இந்த இடத்துல விழுந்துட்டியே, இந்த குப்பைக்குள்ள விழுந்துட்டியே. ஒரு நாளும் அவங்க மேல பரிதாபப்படுறதுக்கு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எட்டாமே கொடுக்கூடாது. அப்படி நீங்கள் இடம் கொடுத்தீர்களே ஆனால் உங்க வாழ்க்கை கட்டப்படவே முடியும். நீ ரொம்ப தனியா இருக்கிற, நீ எத்தனை நாள் தான் இப்படி தனியா இருக்கிறது? நான் சொல்றேன், என்ன குறித்து யாரும் பரிதாபப்பட வேண்டிய அவசியம். சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு தருவார். நம்மை பரிதாபப்படுகிறவர்கள் இருக்க மாட்டாங்க. யாரும் நம்மை பார்த்தோ, நம்முடைய பிள்ளைகளை பார்த்தோ பரிதாபப்படுகிற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். ஆனா ஒண்ணு மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. உங்களை பரிதாபப்பட்டு குழிக்குள்ள தள்ளுகிற ஜனங்களுக்கு நீங்க என்ன வரணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா